நம்ம எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்து வெயிட் பண்ண ராஜமௌலியோட அடுத்த மூவி அப்டேட் வந்திருக்கு. இந்த மூவி டைட்டில் ஜென் 63ன்னு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ராஜ குடும்பத்தோட 63வது வம்சத்துல இருந்து வந்த ஒருத்தரை குறிக்கிற போல மகேஷ் பாபுவோட ரோலும் அந்த ரோல்ல இருந்து டிரைவ் பண்ணின நேம தான் இந்த படத்தோட டைட்டிலா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுதுன்னா, படத்தோட ஹீரோவா நடிக்க போற மகேஷ் பாபு சில ராரான மித்திக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸை தேடி, அதாவது ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ரொம்பவே ரிஸ்கியான இடத்துக்கு அட்வென்ச்சர்ஸ் ரைட் மாதிரி போறாங்க. இன்னும் சிம்பிளா சொன்னா இது கிட்டத்தட்ட நம்ம 1000ல் ஒருவன் படம் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, 1000ல் ஒருவன் படத்துல இந்த அட்வென்ச்சர்ஸ் டிராவல நம்ம தமிழர்களோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ஜென் 63 படத்துல ராமாயணம் ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி மித்தாலஜி பிளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் கொண்டு போறாங்க. இந்த ஜென் 63யோட பேக்ட்ராப்ல ஸ்பிரிச்சுவல் சிட்டியா காசி இருக்க போகுது. இதுல இந்தியாவோட ஏன்ஷியன்ட் ரிச் கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி பிரெத் டேக்கிங் விஷுவல்ஸோட மித்தாலஜி மிஸ் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ண போறாங்க. கண்டிப்பா இந்த ஜென் 63 இது வரைக்கும் நம்ம பார்த்த டைரக்டர் ராஜமௌலி படங்களை விட 100 மடங்கு நம்மள பிரமிக்க வைக்க போகுதுன்னு கன்ஃபார்மா சொல்லலாம். இந்த படத்துல பிரியங்கா சோப்ரா ஒரு பிரேவ் எக்ஸ்ப்ளோரர் ரோல்ல வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம மலையாள சூப்பர் ஸ்டார் பிருத்திவிராஜ் ஒரு ஹைடெக் வில்லனா நடிக்கிறாரு.